6 ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய இளம்பெண் 7வது திருமணத்தின் போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்யாண மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? இது மாதிரி எத்தனை 6 கல்யாணம் பண்ணிருக்கியா? 6ல 2 கல்யாணம் பண்ணல. 4ல வந்துட்டேன். சண்டே கல்யாணம் பண்ணிட்டு இருக்குல வந்துட்டேன். இவங்க வீட்ல தான் லாஸ்ட் நான் இருந்தேன். ஒரு வரன் கூட அமையவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கும் 90s கிட்ஸ்களுக்கு மத்தியில் 6 ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார் கூலாக வாக்குமூலம் கொடுக்கும் இந்த பெண். ஆனால் இவர் வெறும் தூண்டில் மீன் மட்டும்தான். இவரது மோசடி திட்டத்தின் மாஸ்டர் மைண்டாக ஓர் கூட்டமே மும்மரமாக வேலை பார்த்து வந்திருக்கிறது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் மோசடி செய்து வந்தவர்களை சரியான சந்தர்ப்பத்தில் பொறிவைத்து கூண்டோடு கைது செய்திருக்கிறது காவல்துறை. மெல்லிய தோற்றம், சாந்த முகம் என்று பார்ப்பதற்கு அப்பாவியை போல இருக்கும் இவர்தான் சந்தியா. இவரது சொந்த ஊர் மதுரை. 26 வயதாகும் சந்தியா திருமணமாகி கணவரை இழந்தவர். 2 பிள்ளைகளுடன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நின்றபோதுதான் இந்த மோசடி கும்பலிடம் வந்து சிக்கி இருக்கிறார் சந்தியா. சந்தியாவின் முதுகிற்கு பின்னால் மூளையாக செயல்பட்ட புரோக்கர் தான் பாலமுருகன். அவர்தான் இந்த கும்பலுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து மோசடி வேலையில் களமிறக்கி இருக்கிறார். இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டிட்டு போறது வாரது கார்ல கொண்டு போவாங்க முடிச்சுடுவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணி கூட்டி வந்து எந்த இடத்துல ஓடி போயிட்டு அந்த இடத்துல இருக்கோ அங்க தள்ளி இருக்கோ கூட்டி வந்துறாங்க. காருக்கு வந்து வாடகை வந்து வாடகை அந்த பொருள் மீ போட்டல் வந்து ஆறு பாலமுருகனா ஜெயவேலா அந்த பொருளை வித்து ஜெயவேலு வாடகை எடுத்துக்குவாங்க. இது மாதிரி எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கப்பா? ஒவ்வொரு ஊரிலும் புரோக்கர்களுடன் டை அப் வைத்திருக்கும் இவர்கள் அந்த ஊரில் பல நாட்கள் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களை குறிவைப்பார்கள். போலியாக செட்டப் செய்த குடும்பத்தோடு சென்று அவர்களிடம் சம்பந்தம் பேசுவார்கள். மாப்பிள்ளை வீட்காரர்களும் பெண் அமைந்துவிட்டால் போதும் என்ற அவசரத்தில் இவர்களின் கம்பி கட்டும் கதைகளையெல்லாம் நம்பி திருமணத்தையும் நடத்தி முடித்து விடுகின்றனர். இது மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா? இந்த மாதிரி முடிக்கலனே வீட்ல பார்த்தே முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிச்சிட்டேன். 4-5 கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் பிள்ளை கூட்டி போறியா? இல்ல மதுரையிலே வந்து பார்த்தே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். வீட்ல இருந்து அப்பா அம்மா. சரி, இந்த கல்யாணம் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தியா? இல்லனே பாலமுருகன் வந்து ஒரு நான் சத்தம் போட்டுருக்கேன். அந்த மனசுல வச்சு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. அவர் தான் அனுப்பி விட்டாரு. அந்த பொண்ணு பாலமுருகன் அனுப்பிச்சு விட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நீங்க வந்துருங்க, அந்த பொண்ணு தனியா வந்துருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு பாலமுருகன்? நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வந்து என் பஸ்ல நான் வந்துட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னாரு. கழுத்தில் தாலி ஏறி முதலிரவு முடிந்த மறுநாள் மாப்பிள்ளை வீட்டினருக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது இந்த கும்பல். மாப்பிள்ளை வீட்டில் போட்ட நகை, பணம் என பீரோவில் இருந்த அத்தனையையும் சுருட்டி கொண்டு சந்தியா இரவோடு இரவாக அவருடைய கூட்டாளிகளுடன் தலைமறைவாகி விடுவார். அடுத்த நாள் அவங்க கிட்ட வரவும் கார்ல ஏறணும்னா எல்லா பொருளையும் கட்டி கையில கொடுத்து அந்த பாலமுருகன் இந்த காருக்கார பையங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. உங்களுக்கு இது தொழில்? எனக்கு இதெல்லாம் தொழில் கிடையாது. என்கிட்ட கொடுத்த காசையும் வீட்டுல வச்சு மிரட்டி காசையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணலாம் அந்த கால் வலியோட கெட்டோட இருந்தாலும் பரவாயில்ல கூட்டு வந்துட்டாங்க. பைக்ல தான் வந்தோம். அப்படி சமீபத்தில் இந்த கும்பலிடம் பலியாடாக வந்து சிக்கியவர்தான் நாமக்கல் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தை சேர்ந்த தனபால். 6வதாக சந்தியாவை தனபாலுக்கு திருமணம் செய்து வைத்த இந்த கும்பல் தனபாலிடமும் தங்களுடைய வேலையை காட்டியிருக்கிறது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தனபாலும் அவரது குடும்பத்தினரும் இந்த மோசடி கும்பலை வலை வீசி தேடி வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் வேறு ஒருவருடன் சந்தியாவிற்கு 7வது திருமண ஏற்பாடு நடந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அடுத்த கணமே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தனபால். போலீசார் அந்த கும்பலை மண்டபத்திலேயே மடக்கி பிடித்திருக்கிறார்கள்.
பிடிப்பட்டவர்களிடம் முழுமையான விசாரணையை நடத்திய பிறகே சந்தியாவின் முழு ஹிஸ்டரியும் தெரியவரும்.